Hello students, welcome to my lecture. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதில் வர ஒரு பார்ட் வீடியோ. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஜிஓசி அந்த சீரீஸில் வந்து நான் ஆல்ரெடி எதை பற்றி நடத்தியிருந்தேன் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்டை பற்றி நடத்தியிருந்தேன். ஸோ இதுவும் இண்டக்டிவ் எஃபெக்டை பற்றி தான். ஆனால் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு நடத்த போகிறது இல்லை, இதோட அப்ளிகேஷன் என்னென்னு நடத்த போகிறேன். ஓகேவா? ஸோ இதோட அப்ளிகேஷன் அப்படின்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இந்த வேர்டை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி, செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி, இப்படி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கும்போது என்ன கேள்விப்படுவீங்க அப்படின்னா, பிரைமரி கார்பானியான் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு அப்படியே தலைகீழ ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அசிடிக் ஆர்டரை பற்றி படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மோர் ஆசிட், இது லெஸ் ஆசிட் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ நான் மெயினாக இந்த வீடியோவில் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் அண்ட் கார்போஆனியான், இதுதான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது நல்லா புரிஞ்சுது அப்படின்னா நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆசிட் ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பேசிக் ஸ்ட்ரென்த்து ஆசிட் ஆர் பேசிக் இது ரெண்டையுமே சொல்லலாம். ஓகே, நான் மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆசிடில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பேஸ்லேயும் சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் பேஸ் வந்து கொஞ்சம் நிறைய இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பேஸை நான் லைட்டாக தான் தொடுவேன். மேபி ஆசிடை மெயினாக பார்ப்போம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகே, ஸோ டேரெக்டாக நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இதை ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இண்டக்டிவ் எஃபெக்டில் 2 எஃபெக்ட் பார்த்தோம். ஒன்று ப்ளஸ் ஏ எஃபெக்ட்னு ஒன்று பார்த்தோம், இன்னொன்று மைனஸ் ஏ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ப்ளஸ் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து புஷ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் CH3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ CH3Cl வரைஞ்சிருக்கேன். CH3 என்ன பண்ணும் அப்படின்னா Cl நோக்கி எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா புஷ் பண்ணுது. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா CH3 என்ன எஃபெக்ட் காட்டுது அப்படின்னா ப்ளஸ் ஏ எஃபெக்ட் காட்டுது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதே எக்ஸாம்பிளை குளோரின் ஆங்கிள் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, குளோரின் என்ன பண்ணுது அப்படின்னா CH3 இருந்து எலக்ட்ரானை வாங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ குளோரின் நான் என்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னா ப்ளஸ் ஐ, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் அப்படின்னா மைனஸ் ஐ. ஸோ இதுதான் நம்ம போன வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். சரி, இப்போ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம கார்போகேட்டையான் இல்லை கார்பானியானோட ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை மனப்பாடமாகவே வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள், நான் எழுதிடுறேன் ஒரு தடவை. டெர்ஷரி கார்போகேட்டையான் C+ன்னு எழுதுனா அப்படின்னா கார்போகேட்டையான் அர்த்தம். ஓகேவா? இதை இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி கார்போகேட்டையான் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி கார்போகேட்டையான் அப்படிங்கிறத நிறைய பேர் அப்படியே மனப்பாடமாகவே வச்சிருப்பீங்க. அதே இது ஆனியானுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி கார்பானியான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி கார்பானியான் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் டெர்ஷரி கார்பானியான். அப்படியே ரெண்டுமே ரிவர்ஸில் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்போகேட்டையானுக்கு வந்து டெர்ஷரி மோர் ஸ்டேபிள், அதே இது கார்பானியானுக்கு டெர்ஷரி வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இது வந்து அப்படியே உல்ட்டா வரும். சில பேர் அப்படியே மனப்பாடமாகவே வச்சுருப்பீங்க. சரி, இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறுபடி ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரிங்கிறது நிறைய பேசிக்காக வச்சு தான் பில்ட் ஆயிருக்கும். ஸோ பேசிக் எவ்வளோக்குள்ள நல்லா புரிஞ்சிருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இது வந்து ஜென்ரல் ஆர்கானிக் கிடையாது, பேசிக் கெமிஸ்ட்ரி. அதை ஒரு தடவை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஒரு சிஸ்டம்க்கு எப்போல்லாம் எனர்ஜி கம்மியாக இருக்கோ அப்போ ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கூட இருக்கும். ஓகேவா? இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு சிஸ்டம்க்கு எவ்வளோக்குள்ள எனர்ஜி கம்மியாக இருக்கோ, அதாவது நான் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி பேசுகிறேன். ஓகே, எனர்ஜி கம்மியாக இருக்கோ ஸ்டெபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா கூட இருக்கும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எனர்ஜி எப்போல்லாம் கூடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சார்ஜ் கூடுச்சுன்னா, அதாவது சார்ஜ் டென்சிட்டி கூடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜி கூடும். அப்போ எனர்ஜி கூடுச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா குறையும். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். நான் இந்த கான்செப்ட்ல இருந்தா வர்றேன். ஓகே, எனர்ஜி குறைஞ்சதுன்னா ஸ்டெபிலிட்டி கூடும். அப்போது சார்ஜ் கூடுச்சு அப்படின்னா எனர்ஜி கூடும், எனர்ஜி கூடுச்சுன்னா ஸ்டெபிலிட்டி குறையும். அப்போ அதே இதை ரிவர்ஸில் சொல்லுங்கள். சார்ஜ் குறைஞ்சது அப்படின்னா அது என்ன சார்ஜாக வேணாலும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ சார்ஜ் குறைஞ்சது அப்படின்னா எனர்ஜியும் குறையும், ஸ்டெபிலிட்டியும் குறையும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் பேசிக்கு. ஸ்டெபிலிட்டி கூடும். ஓகே, எனர்ஜி குறைஞ்சது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கூடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுதான் ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரியோட ரொம்ப பேஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஓகே, சரி, இதெல்லாம் இது வச்சு இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இது சம்மந்தம் இருக்கு, என்னன்னு பார்ப்போம். ஸோ நான் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே பசில் மாதிரி சின்ன சின்ன பீஸாக பேசினேன். இப்போ அந்த எல்லா பசிலையும் நான் சேர்க்க போகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். CH3, இங்கே வந்து ஹைட்ரஜன். இப்போ எங்கே ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இந்த கார்பனில் ப்ளஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது என்னது அப்படின்னா பிரைமரி கார்போகேட்டையான். ஓகே, இப்போது இந்த கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும். ஆனால் இதை மட்டும் நம்ம டைரெக்டாக பார்த்தா தெரியாது. அதனால நான் கம்பேர் பண்ண போகிறேன். 3 இதை கம்பேர் பண்ண போகிறேன். C + CH3H. ஓகே, இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான். கடைசி 3வது யார் வருவா அப்படின்னா தெர்ஷியரி வரும். அப்போது C மேலே ப்ளஸ் வைக்கிறேன், CH3. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பீஷீஸ் இருக்குது, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஓகே, 3 ஸ்பீஷீஸ் வரைஞ்சிட்டேன். இப்போது இதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிறத டேரெக்டாக சொல்லியிருப்பீங்க. இப்போ எப்படி இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ். ஓகே, அப்போது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி வந்து எல்லா இடத்துலையும் சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா CH3 என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை புஷ் பண்ணும். ஓகே, இப்போது இமேஜின் பண்ணுங்க, இது எலக்ட்ரானை புஷ் பண்ணுது. எலக்ட்ரானை யாரை நோக்கி புஷ் பண்ணுது அப்படின்னா இந்த பாசிட்டிவை நோக்கி புஷ் பண்ணுது. எலக்ட்ரானோட நேச்சர் என்னது அப்படின்னா நெகட்டிவ் நேச்சர். ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானோட நேச்சர் நெகட்டிவ். அப்போது எலக்ட்ரானோட நேச்சர் நெகட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரான் எல்லாம் ஒரு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் இருக்கிற இடத்துக்கு போச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வேல்யூ கம்மியாகும். இப்போ இமேஜின் பண்ணுங்க, நான் வந்து +10 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில இருந்து யாரோ எனக்கு வந்து -2 கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ என்னோட ஓவரால் வேல்யூ என்னவாயிரும் அப்படின்னா +8 ஆயிரும். அப்போ இனிஷியலா இருந்த பாசிட்டிவோட ஃபைனல் பாசிட்டிவ் என்னவாயிருச்சு அப்படின்னா கம்மியாயிருச்சு. ஓகே, அப்போ அதே மாதிரி தான். இப்போ இமேஜின் பண்ணுங்க, இங்க வந்து 10 இருக்கு அப்படின்னு ஒரு நானே அசியூம் பண்றேன். ஒரு 10 வேல்யூ இருக்கு அப்படின்னா இது ஒரு 2 நெகட்டிவா கொடுத்துச்சு அப்படின்னா இப்போ இங்க என்னவா மாறிடும் அப்படின்னா +8 மாறிடும். அப்போ இங்க பிளஸ் எஃபெக்ட் ஆக்ட் ஆகுறதுனால இங்க பிளஸோட சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாகுது, கொஞ்சம் கம்மியாகுது. அப்போ சார்ஜ் டென்சிட்டி கம்மியாச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜ் கம்மியாச்சுன்னா எனர்ஜி குறையும். எனர்ஜி குறைஞ்சதுன்னா ஸ்டெபிலிட்டி கூடும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னா இந்த பிளஸ் எஃபெக்ட் வந்து ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, அடுத்து இந்த எக்ஸாம்பிளுக்கு வரும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 பிளஸ் எஃபெக்ட் ஆக்ட் ஆகுது. இந்த சைட்ல இருந்து ஆக்ட் ஆகுது, இந்த சைட்ல இருந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இமேஜின் பண்ணுங்க, இங்க இருந்து ஆக்ட் ஆகுது, இங்க இருந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, இங்க இருந்து ஆக்ட் ஆகுது, இங்க இருந்து ஆக்ட் ஆகுது. அப்போ கீழே உள்ள அதே கால்குலேஷனுக்கு வாங்க. இனிஷியலா நான் என்னென்ன அசியூம் பண்ணேன் அப்படின்னா 10 அசியூம் பண்ணேன், +10 அசியூம் பண்ணேன், ஒரு -2 இன்னொரு -2. அப்போ மொத்தமா என்னவாயிரும் அப்படின்னா +6 மாறிடும். அப்போ ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இப்போ என்னோட பிளஸ் என்னவாயிருக்குன்னா இன்னும் கம்மியாயிருக்கு. அப்போ சார்ஜிங் என்னவாயிருக்கு அப்படின்னா இன்னும் நல்லா கம்மியாயிருக்கு. அப்போ சார்ஜ் நல்லா கம்மியாச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது இது மோர் ஸ்டேபிளா இருந்திருக்கும். சரி, அப்போ ஃபைனல் ஒன் நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருந்து எனக்கு +ஏ ஆக்ட் ஆகுது. அப்போ இங்க இருக்கிற பிளஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நல்லா குறையும். ஓகேவா? அப்போ பிளஸோட டென்சிட்டி இங்க ரொம்ப குறையும். அப்போ ஸ்டெபிலிட்டி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதான் கான்செப்ட். அடுத்தது ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் நான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகாதனால இப்போ நான் அதை பற்றி பேச போகிறது இல்லை. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளஸ் எஃபெக்ட் வந்து எதோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா கார்போ கேட்டையானோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ நான் இதுல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றேன் அப்படின்னா இந்த கன்க்ளூஷனுக்கு வரலாம். அப்போ பிளஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிளஸ் எஃபெக்ட் இன்க்ரீசஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போ கேட்டையான் இன்க்ரீசஸ். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றி எழுதக்கூடாது. அப்போ பிளஸ் ஐ வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போ கேட்டையான். ஸோ இந்த கன்க்ளூஷனுக்கு நான் வரலாம். சில பேர் இந்த ஃபார்முலாவெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஃபார்முலா வந்து 1-2 மனப்பாடம் பண்ணா பரவாயில்ல. கெமிஸ்ட்ரியில் எக்கச்சக்க ஃபார்முலா வரும். அப்படி எல்லா டைம்லையும் நீங்கள் ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சில இடத்துல காலவாரி விட்டுரும். ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்து எக்ஸப்ஷனுக்கு பேர் போனது. நீங்கள் ஒரு இதை படிச்சுட்டு போவீங்க, அங்கே இன்னொரு மாதிரி மாலிகுல் பிஹேவ் பண்ணும். அதனால மாலிகுலை அனலைஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கார்போ கேட்டையான் வந்து
எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோமா? இப்போ அதே பிளஸ் எஃபெக்ட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கார்பேனியானை பத்தி பேச போறேன். ஸோ அதே மாதிரி நான் டயக்ராம் வரைகிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நான் சார்ஜ்னு சொல்லும்போது பிளஸ் மைனஸ்ன்னு சொல்ல, எதா இருந்தாலும் ஒண்ணுதான். ஓகே, கான்செப்ட் மாறாது. சரி, இப்போ இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு பிளஸ் எஃபெக்ட் ஆக்ட் ஆகுது. பிளஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இங்க கார்பன் ஆல்ரெடி என்னவா இருக்கு அப்படின்னா நெகட்டிவா இருக்கு. அப்போ இமேஜின் பண்ணுங்க, ஸ்டார்டிங்ல என்னோட வேல்யூ -10ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்பன் வேற அந்த CH3 வேற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை கொடுக்கு. அப்போ மறுபடியும் ஒரு -2 வந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்த வேல்யூவோட இங்க வந்து மைனஸ் பிளஸ்ங்கிறது வெறும் சார்ஜை தான் நான் இண்டிகேட் பண்றேன். ஓகேவா, இந்த மேக்னிடியூட் தான் எனக்கு முக்கியம். அப்போ ஸ்டார்டிங்ல 10 இருந்துச்சு, ஃபைனலா இப்போ 12 இருக்கு. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இப்போ இந்த பிளஸ் ஐ எஃபெக்டால இங்க சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மீதி கதை உங்களுக்கு ஆல்ரெடி நேரம் தெரிஞ்சிருக்கும். சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மைனஸோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். கம்மியாகும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், சார்ஜ் இன்க்ரீசஸ், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியாயிரும். ஓகே, அப்போ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் மறுபடியும் ஆக்ட் ஆக போகுது. இப்போ இந்த இடத்துல ரெண்டு இடத்துல இருந்து எலக்ட்ரான் உள்ள வர்றதுனால ஆரம்பத்தில் இருந்த நெகட்டிவோட ஃபைனல் நெகட்டிவ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ ஸ்டெபிலிட்டி பயங்கரமா அடி வாங்கும். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் இதை பாருங்க, 3 இதுல இருந்து எலக்ட்ரான் உள்ள வருது, ஆல்ரெடி இங்க நெகட்டிவ் இருக்கு. அப்போ 3 சைட்ல இருந்து இன்னும் எலக்ட்ரான் வந்துச்சு அப்படின்னா சார்ஜ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ ஸ்டெபிலிட்டி பயங்கரமா குறையும். அப்போ இந்த இடத்துல யார் மோர் ஸ்டேபிள் அப்படின்னா என்னோட பிரைமரி கார்பானியான் தான் மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்டை வச்சு நான் ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணேன் அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் ஐ இல்லை பிளஸ் ஐ. ஓகே, பிளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீசஸ், பிளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போ ஆனையான் டிக்ரீசஸ். ஓகேவா, அப்போ பிளஸ் ஐ எஃபெக்ட் இஸ் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பானியான். ஓகே, ஸோ இதை வச்சு தான் அந்த ஃபார்முலா வந்திருக்கும். ஓகே, நீங்க படிக்கிற எல்லா ஃபார்முலாவுமே இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து கார்பானியான் எப்படி அஃபெக்ட் பண்ணும், கார்போ கேட்டையானை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத படித்தோம். அடுத்து என்ன படிப்போம் அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் வச்சு படிப்போம். கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் உள்ளது வேணா கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸ்டார்டிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே வரிசையா கேஷுவலா தட்டிட்டு போயிடலாம். இப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட் வச்சு படிப்போம். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து வருவோம். ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன வரைய போறேன் அப்படின்னா கார்போ கேட்டையானை வரைகிறேன். நீங்க முடிஞ்ச அளவு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பேப்பர் எடுத்து வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது நான் ஸ்க்ரீனில் வரைகிறனால என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. பட் பேப்பரில் இவ்வளோ மோசமாக இருக்காதுன்னு நம்புகிறேன். இது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நான் வந்து கார்போ கேட்டையானை வரைஞ்சிருக்கேன். ஆனால் இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு ஓகே சாரி, ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் மைனஸ் ஐ எஃபெக்டை பற்றி பேசுகிறேன். அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஐ குரூப் தான் போடணும். பார்த்தீங்களா, நமக்கு பிடிச்ச குளோரினே போடுவோம். ஓகே, குளோரினே போடுறேன். குளோரின் இங்கே வந்து 3மே குளோரின். ஓகே, இந்த மாதிரி போடுறேன். ஏன்னா மைனஸ் ஐ எஃபெக்டை பற்றி படிக்கிறோம். சரி, இப்போ மைனஸ் ஐ என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை தாம்பக்கம் இழுக்கும். அப்போ எலக்ட்ரானை குறைக்குது. இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஆல்ரெடி இங்க பிளஸ் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இந்த கார்பன்ட்ட ஒரு எலக்ட்ரான் இல்லை. அப்போ இமேஜின் பண்ணுங்க, நான் மறுபடியும் அதே மாதிரி +10 போடுறேன். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குளோரின் இருக்கிற மிச்ச எலக்ட்ரானையும் வெளியில இழுக்குது. அப்போ இமேஜின் பண்ணுங்க, இங்க இருக்கிற எலக்ட்ரானையும் இது வெளியில இழுத்துச்சு அப்படின்னா இங்க பாசிட்டிவ் இன்னும் கூடும். இங்க கார்பன்ல இருக்க எலக்ட்ரான் வெளியில போச்சுன்னா இருக்கிற பாசிட்டிவை விட இது இன்னும் கூடும். அப்போ இமேஜின் பண்ணுங்க, இது -2 அளவு ஒரு நெகட்டிவை வெளியில எடுத்துட்டு அப்படின்னா அந்த கார்பன்ல என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இது ஜென்ரேட் ஆகும். இமேஜின் ஆக்சுவலா இங்க பாருங்க, இந்த நம்பர் வந்து நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் போடுறேன். சில பேருக்கு வந்து இமேஜின் பண்ண கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு வந்து
தியரிட்டிக்கல் நல்லா வரும். அவங்களுக்காக தான் இந்த நம்பர்லாம் நான் போட்டு காட்டுறேனே தவிர, கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி நம்பர்லாம் கிடையாது. நம்ம தான் மைண்ட்ல இமேஜின் பண்ணணும். ஓகே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால யாரும் உங்க டீச்சர்ட்ட போய் இப்படி ஒரு நம்பர்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் சண்டை போடாதீங்க. இது வந்து நானா ஒரு இது கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ அப்போ இந்த மைனஸ் எஃபெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை தாம்பக்கம் இழுக்குது. அப்படி எலக்ட்ரானை தாம்பக்கம் இழுக்கும் போது இந்த கார்பன்ல என்ன ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா இருக்கிற பாசிட்டிவோட இப்போ ஃபைனலா இருக்கிற பாசிட்டிவ் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது. பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆனால் நல்லது தானே? நல்லது இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். அப்போ இந்த இடத்துல பாருங்க 2 பேர் வெளியில இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் எலக்ட்ரான் இழுத்தா பாசிட்டிவ் ரொம்ப பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டெபிலிட்டி ரொம்ப குறையும். அப்போ இந்த இடத்துல நீங்களே போட்டிருப்பீங்க 3 பேர் எலக்ட்ரான் இழுக்கிறாங்க. அப்போ பாசிட்டிவ் இருக்கிற பாசிட்டிவோட ஃபைனல் பாசிட்டிவ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இந்த கான்செப்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பேர்ல யார் தான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னா இதுதான் மோர் ஸ்டேபிள். ஆக்சுவலா 3 பேருமே லெஸ் ஸ்டேபிள். ஓகேவா? ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா 3 பேருமே லெஸ் ஸ்டேபிள். அந்த லெஸ் ஸ்டேபிள்ல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னா இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப பயங்கரமா அன்ஸ்டேபிளா இருக்கிறது யாரு அப்படின்னா இவர் தான் ரொம்ப பயங்கரமா அன்ஸ்டேபிளா இருப்பாப்ல. ஓகே. அப்போ இந்த இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யார் குறையிறா? கார்போ கேட்டையானோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. அப்ப இதுல இருந்து என்ன ரிலேஷன் வரலாம் அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போ கேட்டையான். ஓகே. ஸோ இந்த கான்செப்டுக்கு நான் வரலாம். ஐ மீன் இந்த ஃபார்முலாவை நான் கிரியேட் பண்ணலாம். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நான் இந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்றேன். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எதுவும் வரப்போகுது அப்படின்னா கார்பேனியானும் வரும், அதையும் செக் பண்ணி. ஸோ இப்போ கார்பேனியானையும் பார்த்துருவோம். கார்பேனியான், ஹைட்ரஜன், குளோரின் வரையணுமா? குளோரின், சிஎல், கார்பேனியான், குளோரின், ஹைட்ரஜன், குளோரின், 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 மைனஸ். ஓகே. ஸோ இப்போ இமேஜின் பண்ணுங்க அதே மாதிரி தான். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான் இழுக்கும். அப்போ இங்க ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்கு. இப்போ இது எலக்ட்ரான் இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் குறையும். இமேஜின் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல நான் வந்து -10 வச்சிருக்கேன் அப்படின்னா இது எலக்ட்ரான் இழுக்கிறனால உள்ள ஒரு +2 ஜென்ரேட் ஆகுது. அப்போ ஓவரால் வேல்யூ என்னவா மாறிடுச்சு? ஸ்டார்டிங்ல இருந்ததோட கம்மியாயிருச்சு. அப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா எனர்ஜி குறைஞ்சிருக்கு. ஓகே. சார்ஜ் குறைஞ்சிருக்கு. அப்போ எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஸோ சார்ஜ் குறையுது, அப்போ எனர்ஜியும் குறையுது. அப்போ ஸ்டெபிலிட்டி நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ இங்க சார்ஜ் குறையறனால ஸ்டெபிலிட்டி எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே பேட்டர்னை இங்கேயும் போடுங்க. அப்போ இங்க சார்ஜ் வந்து நல்லா குறையும், ஸ்டெபிலிட்டி நல்லா கூடும். ஓகே. இங்க சார்ஜ் பயங்கரமா வெளியில போயிட்டு இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப பயங்கரமா குறையும். அப்போ ஸ்டெபிலிட்டியும் நமக்கு நல்லாவே கூடும். ஓகே. ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம என்ன ஃபார்முலாக்கு வரலாம் அப்படின்னு நீங்களே இப்போ வீடியோ பாஸ் பண்ணி உங்க ரஃப் நோட்ல எழுதுங்க. ஓகே. சரி, இப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றேன் அப்படின்னா மைனஸ் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு என்ன கூடுது அப்படின்னா கார்பேனியானோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மைனஸ் எஃபெக்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பேனியான். இந்த கன்க்ளூஷனுக்கு நான் வரலாம். ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோவோட ஒரு பார்ட் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம். அதாவது ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து எப்படி வந்து கார்பேனியான் ஸ்டெபிலிட்டி இல்லை கார்போ கேட்டையான் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுது, அது ப்ளஸ் ஐயோ மைனஸ் ஐயோ ஃபுல்லாக டீட்டெயிலாகவே நம்ம படிச்சிட்டோம். ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம படித்தது எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு தியரி மாதிரி தான். இதை வச்சு நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் போய் உங்களால் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 2 இது வரைகிறேன், ஒரு ஸ்ட்ரக்சர் வரைகிறேன். அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதில் எது மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். ஓகே. இங்கே நான் வீடியோவில் வரைகிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் யோசிச்சு வரைகிறேன். ஓகே. அப்படின்னா நானே ஒரு இது எங்கேயோ உள்ள ஒரு ஞாபகத்தை வச்சு வரைஞ்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு இது 3 இது வரைஞ்சிருக்கேன். நான் இந்த 3 காம்பவுண்ட் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காம்பவுண்டுக்கு டேக் கொடுக்குறேன். இது 1, இது 2, இது 3ன்னு கொடுக்குறேன். கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா
ஸ்டெபிலிட்டி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க, இல்லை ஏபிசின்னு கொடுத்து ஸ்டெபிலிட்டி ஆர்டரை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கொஸ்டின் வருதுன்னா நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இந்த கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளானது. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது கார்போகேட்டையான். கார்போகேட்டையானாலே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துடும் அப்படின்னா, tertiary carbocation is more stable than secondary carbocation which is more stable than primary. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்டரி, இது வந்து tertiary carbocation, இது வந்து பிரைமரி கார்போகேட்டையான். அப்போது நமக்கு லீஸ்ட் யார் வருவா அப்படின்னா தேர்ட் இருக்கிறது தான் லீஸ்ட் வரும். ஓகே, இதை நான் அழிச்சிட்றேன், குழப்பிடக்கூடாது. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டரை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் வருவா, ஸ்டெபிலிட்டி ஆர்டர் படி ஃபஸ்ட்டு யார் வருவா அப்படின்னா ரெண்டாவது ஒன்று ஃபஸ்ட்டு வரும், அதுக்கடுத்து யார் வருவா 1, கடைசியில் தான் யார் வரும் அப்படின்னா தேர்ட் வரும். ரீசன் என்னது, ஏன்னா செகண்ட் வந்து டெர்சரி, ஃபஸ்ட்டு வந்து செகண்டரி, தேர்ட் வந்து பிரைமரி. ஸோ இதுதான் ஆர்டர். ஓகே, ஸோ இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், அதனால் இதில் ரொம்ப யோசிக்க வேண்டிய இது வராது. இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் தரேன், இதையும் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த குரூப் என்ன எஃபெக்டை காட்டும் அப்படிங்கிறத நீங்க படிக்க வேண்டியிருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. NO2 ஓகேவா. ஸோ இங்கே 3 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி தான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க. 2, 3. சரி, இப்போ 3 இது கொடுத்தாச்சு, 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்சரை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன எஃபெக்ட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். NO2 வந்து ஒரு பயங்கரமான மைனஸ் எஃபெக்ட் காட்டக்கூடியது, அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மைனஸ் எஃபெக்டை காட்டும், -I. ஓகேவா. நீங்கள் ரெசனன்ஸ் இங்கே பார்க்க முடியாது, ஏன்னா ரெசனன்ஸ் கான்செப்டை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், உள்ள உங்களுக்கு எந்த விதமான கான்ஜுகேட்டட் டபுள் பாண்டோ எதுவுமே இல்லை, அதனால இந்த இடத்துல வந்து நான் -M எஃபெக்டை பார்க்க முடியாது. ஓகே, அதனால ரெசனன்ஸ் எஃபெக்டை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஆன்சர் வராது. சரி, ஏன் ரெசனன்ஸ் எஃபெக்டை வச்சு நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து மெட்டால வேலை செய்யாது அப்படின்னு சில பேர் வந்து படிச்சிருப்பீங்க. அதனால இங்கே வந்து இது மெட்டால இருக்கு, அப்போ இந்த பாசிட்டிவ்க்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் சில பேர் திங்க் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து வேற மாதிரி போயிடும். ஓகே, அதனால தான் நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இப்போ -I எஃபெக்ட் வந்து டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். இதை நான் வந்து போன வீடியோலேயே சொல்லி கொடுத்துருப்பேன். என்னன்னா, டிஸ்டன்ஸ் எவ்வளோக்குள்ள கூடுதோ அவ்வளோக்குள்ள இண்டக்டிவ் எஃபெக்டோட அந்த எஃபெக்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது இதோட எஃபெக்டும் பயங்கரமாக இருக்கும். அப்போது இந்த மூணையுமே, இந்த பாசிட்டிவுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பாருங்க. இங்கே இருக்கிற பாசிட்டிவும் இங்கே இருக்கிற NO2வும் பக்கத்தில் இருக்கு. அப்போது இந்த NO2 என்ன பண்ணுன்னா எலக்ட்ரானை தாம்பக்கம் இழுக்கும். அப்போ பாசிட்டிவ் ஆல்ரெடி இருக்கிற பாசிட்டிவ்கிட்ட இருந்து இன்னும் எலக்ட்ரானை நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவோட டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கூடும். ஓகேவா. அப்போ பாசிட்டிவோட டென்சிட்டி கூடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா குறையும். அப்போ இந்த 3 இதில் பாருங்க, இங்கேயும் இது எலக்ட்ரான தாம்பக்கம் இழுக்க தான் செய்யும், ஆனால் அவ்வளோக்குள்ள எஃபெக்டாக இழுக்காதனால இங்கே இருக்கிற பாசிட்டிவ் கொஞ்சம் தான் கூடும். இங்கே டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்கிறனால இந்த எஃபெக்ட் ஆல்மோஸ்ட் இல்லாமையே போயிடும். அதனால இந்த இடத்துல பாசிட்டிவ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த 3 இதில் யார் பாசிட்டிவ் டென்சிட்டி பயங்கரமாக இருக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் பாசிட்டிவ் டென்சிட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால ஸ்டெபிலிட்டியும் இதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் வந்துருவா அப்படின்னா என்னோட தேர்ட் மாலிகுல் ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் செகண்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதே எக்ஸாம்பிள ஒருவேளை எனக்கு இங்கே ப்ளஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த 3 எக்ஸாம்பிளையும் ப்ளஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. சரி, இப்போ நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கும்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் அதை முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் எந்த டாபிக் உள்ள என்டர் ஆக போறேன் அப்படின்னா ஆசிட் நேச்சர், அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து எப்படி வந்து அசிடிக் நேச்சரை அஃபெக்ட் பண்ணும், இல்லை இன்க்ரீஸ் பண்ணுது டிக்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸுக்கு வருவோம். ஆசிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, H+ ரிலீஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஓகே, இது கரெக்ட். H+ எவ்வளவுக்குள்ள வேகமாக ரிலீஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள இது வந்து மோர் அசிடிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இதை வேற ஆங்கிள் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த O இருக்கு, ஓல ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி
சி டபுள் பாண்ட் ஓ, ஓ பாண்ட் ஹெச். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும், மேல உள்ளது ஆல்கஹால், கீழே உள்ளது வந்து ஆசிட் அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. இப்போ இமேஜின் பண்ணுங்க, இது என்னவா மாறும் அப்படின்னா ஓ மைனஸ் ஹெச் பிளஸ்ஸா மாற முடியும். இதாலையும் ஹெச் பிளஸ் ரிலீஸ் பண்ண முடியும். கீழே உள்ளதாலையும் சி டபுள் பாண்ட் ஓ, ஓ மைனஸ் ஹெச் பிளஸ், இதாலையும் ஹெச் பிளஸ் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ இதுவும் ஹெச் பிளஸ் ரிலீஸ் பண்ணுது, இதுவும் ஹெச் பிளஸ் ரிலீஸ் பண்ணுது. அப்போ ரெண்டு பேருமே ஹெச் பிளஸ் ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டு பேரையுமே நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆசிட்னு சொல்லலாம். எந்த விதமான தப்பும் இல்லை. சரி, அந்த பேரு பஞ்சாயத்துக்கெல்லாம் நம்ம பர வரும், எதுக்கு ஆல்கஹால் சொல்றோம் அப்படிலாம் அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். அப்போ இதுவும் ஆசிடு, இதுவும் ஆசிடு, இதுவும் ஹெச் பிளஸ் ரிலீஸ் பண்ணுது, இதுவும் ஹெச் பிளஸ் ரிலீஸ் பண்ணுது. இப்போ என் கேள்வி என்னன்னா, இவங்க ரெண்டு பேர்ல எது மோர் ஆசிட்? ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள், ஆசிட் தான் மோர் ஆசிட். ஏன்னா அதுலயே பேர்லயே இருக்கு அது ஆசிட். ஓகே, சரி, இந்த கான்செப்டுக்கு வரேன். ஹெச் பிளஸ் ரிலீஸ் ஆகுறது ஆசிட் அப்படிங்கிறத சொல்றத விட இந்த பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் வருவோம். இந்த பாண்டோட நேச்சரை நல்லா பாருங்க. இது வந்து கோவலண்ட் பாண்டு, இதுவும் கோவலண்ட் பாண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானையும் ரெண்டு பேரும் பொதுவா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டீலிங். ஏன்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் அஸ் கோவலண்ட் பாண்ட். ஆனா ரியாலிட்டியில என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஹைட்ரஜன். அப்படின்னா ஆக்சிஜனால எலக்ட்ரானை தான் பக்கம் நல்லா எஃபெக்டிவா இழுக்க முடியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கேஷுவலா சொல்ற மாதிரி என்னன்னா, இந்த ஸ்கூல்ல எல்லாம் நமக்கு பார்ப்போம், ஆக்சுவலா புல்லிங் அப்படின்பாங்க. இது நல்லது கிடையாது. உங்க ஸ்கூல்ல இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. பட் இது வந்து கண்டிப்பா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு வீக்கான பர்சன்ட்ட இருந்து அவங்க பொருளை ஈஸியா எடுக்க முடியும். ஓகே, பண்ணக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே வார்னிங் சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, இது நல்லது கிடையாது. பட் நம்ம ஆட்டம் லெவல்ல பேசணும். அப்போ இந்த ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட்ரஜன் வந்து வீக். அப்ப என்ன பண்ணிடும்னா, இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை யாரு வாங்கிடுவா இல்ல புடுங்கிடுவா அப்படின்னா ஆக்சிஜன் புடுங்கிரும். அப்படி புடுங்குறதுனாலதான் ஆக்சிஜனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் வாங்கி அது நெகட்டிவா மாறுது. ஹைட்ரஜன் தன்னோட எலக்ட்ரானை பறி கொடுத்துட்டு பிளஸ்ஸா வெளியில போக வேண்டிய நிலைமையில இருக்கு. அதே தான் இங்கேயும் நடக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை யார் புடுங்கிடுவா அப்படின்னா ஆக்சிஜன் புடுங்கிரும். அப்படி ஆக்சிஜன் புடுங்கிருச்சு அப்படின்னா இங்க ஹைட்ரஜன் வெளியில போயிடும், பிளஸ்ஸா வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரி, இதுக்கும் இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னா, இதையும் நம்ம ஸ்கூல் கூட கம்பேர் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராங்கா இருக்கான் பாத்தீங்களா, அவன் புடுங்குறான்னு, அவன் புடுங்கும் போது அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க, ஒரு 2-3 பேர் இருப்பானுங்க. அவன்கிட்ட இருந்து வாங்கடா, அவன்கிட்ட இருந்து வாங்கடா, அவன்கிட்ட இருந்து வாங்கடா இந்த உசுப்பேத்தி விட்டுறது. அங்கதான் நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இமேஜின் பண்ணுங்க, நான் இப்ப இந்த இடத்துல நான் ஒரு மைனஸ் எஃபெக்ட் குரூப் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு கற்பனைக்கு, ஆல்ரெடி அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறவனால அடிச்சு புடுங்க முடியும். அது போதாததுக்கு நான் இங்க ஒரு மைனஸ் எஃபெக்டை வேற ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மைனஸ் எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப், இந்த குளோரின், ஃப்ளோரின், அந்த மாதிரி NO2 இந்த மாதிரி குரூப் ஆட் பண்ண அப்படின்னா இவங்க ஆல்ரெடி எலக்ட்ரானை தாம்பக்கம் இழுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இமேஜின் பண்ணுங்க, ஆல்ரெடி இது இங்க இவங்களும் எலக்ட்ரானை இழுக்கிறானுங்க, ஆக்சிஜனும் எலக்ட்ரானை இழுக்க ட்ரை பண்ணுது, ஹைட்ரஜன் மாட்டிக்கிடும். அப்போ ஆக்சிஜன் சும்மா இருக்கும்போது புடுங்குற வேகத்தோட இந்த மைனஸ் எஃபெக்ட் என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா, எலக்ட்ரான் வாங்குற அந்த நேச்சரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்போ H பிளஸ் என்னவாயிரும் அப்படின்னா ஈஸியா வெளியில போயிடும், இல்லைன்னா ஈஸியா அடிச்சு வெளியில அனுப்பி விட்டுருவானுங்க. ஓகேவா? அப்போ நான் இதுல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றேன் அப்படின்னா, மைனஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அசிடிட்டி என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும், சாரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஏன்னா இவங்க எலக்ட்ரானை ஹெச்ல இருந்து நல்லா ஈஸியா வாங்கிடுவாங்க. சரி, இப்போ அதே மாதிரி ஒருவேளை எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது வந்து நீங்க நான் மேல ஒண்ணு கீழே ஒண்ணு வேற வேற இது போட்டு காட்டுறேன், நீங்க மாத்தி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதாவது பிளஸ் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை உள்ள புஷ் பண்ணும். அதாவது இமேஜின் பண்ணுங்க, ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் வாங்குற எலக்ட்ரானை மறுபடியும் ஹைட்ரஜனுக்கு திரும்ப உள்ள தள்ளிட்டு இருக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜனால என்ன ஆக முடியாது அப்படின்னா ஈஸியா பிளஸ்ஸா வெளியில போக முடியாது. ஓகே, ஏன்னா ஹைட்ரஜன் பிளஸ்ஸா போகணும் அப்படின்னா ஹைட்ரஜன் இருந்து எலக்ட்ரானை வாங்கணும். ஆனா நம்மால என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, வெளியில போற ஹைட்ரஜன் மறுபடியும் போய் இந்த எலக்ட்ரானை வச்சுக்கன்னு திரும்ப திரும்ப கொடுக்குது. அப்போ இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றேன் அப்படின்னா, பிளஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அசிடிட்டி என்ன ஆகும் அப்படின்னா குறையும், அசிடிட்டி குறையும். ஸோ இதான் நம்ம கான்செப்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மேலே சொன்னது வந்து பார்க்கறதுக்கு சும்மா விளையாட்டுத்தனமா இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் நிஜமாவே அதான் கான்செப்ட். ஓகே, ஸோ உங்க புக்ல கொஞ்சம் சீரியஸா சொல்லியிருப்பாங்க, நான் கொஞ்சம் இதா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே,
இப்போ இதெல்லாம் நம்ம அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகே, CH3 CH2 COOH. ஸோ நான் மேலே ஒரு ஆசிட் போட்டிருக்கேன். CH3 CH2 இங்கே CH2ல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஃப்ளூரின் போடுறேன்னு வச்சுப்போம். COOH. CH3 CH இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா குளோரின் ஆட் பண்ணுறேன். COOH. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் நான் இன்ட்ரோ தான் கொடுக்க போகிறேன். இந்த கான்செப்ட் கொஞ்சம் பெருசு. ஓகேவா, எப்படி வந்து அசிடிட்டி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படித்தோம் அப்படின்னா நிறைய இதுவும் படிக்க வேண்டியிருக்கும். அதை நான் கொஞ்சம் தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன், உங்களுக்கு பேசிக் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. ஓகே, இப்போ நான் இந்த 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3லையுமே ஆசிட் இருக்கு. அப்போ 3 பேராலையுமே H+ ரிலீஸ் பண்ண முடியும். என் கேள்வி என்னன்னா, இந்த 3ல் அதாவது 1 2 3 இந்த 3ல் அசிடிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். மைனஸ் எஃபெக்ட் எதுவும் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுல மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளூரின் மைனஸ் எஃபெக்ட் காட்டுது, இங்க குளோரின் வந்து மைனஸ் எஃபெக்ட் காட்டுது. அப்போ நீங்க ஈஸியா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சோம், மைனஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்க அசிடிட்டியும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்பதான் நம்ம அதை மேல பார்த்தோம். ஓகேவா, அப்போ மைனஸை யார்கிட்ட இல்லை அப்படின்னா இவர்கிட்ட மைனஸை இல்லவே இல்லை. அப்போ டைரக்டாவே நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஆசிட் ஆர்டர்ல யார் தான் லாஸ்ட் வருவா அப்படின்னா நம்ம 1 தான் லாஸ்ட் வரப்போகுது. நீங்க ஆப்ஷன்ல ஏதாவது 1 கடைசியில் இருந்துச்சுன்னா அதையே சூஸ் பண்ணிடலாம், டைம் மிச்சமாகும். இருந்தாலும் மிச்சத்தை செக் பண்ணுவோம். இப்போ ஃப்ளூரினும் 2வது பொசிஷன்ல, அதாவது சாரி ஆசிடுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதே கார்பன் பொசிஷன்ல தான் யாரும் இருக்கா அப்படின்னா குளோரினும் இருக்கா. இப்போ நம்ம பொசிஷனை வச்சு எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் கூட கூட இண்டக்டிவ் எஃபெக்ட் குறையும், அந்த கான்செப்டை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா 2 பேரும் ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இப்போ ஃப்ளூரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவா குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவான்னு பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளூரினோட மைனஸ் ஐ தான் என்னது அப்படின்னா ஸ்ட்ராங். ஓகேவா, மைனஸ் ஐ வந்து நல்லா அதிகமா இருக்கும் யாரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா குளோரினை கம்பேர் பண்ணும்போது. அப்போ மைனஸ் ஐ எவ்வளவுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்குள்ள இங்க H+ என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியா வெளியில போயிடும். அப்ப இங்க யார் தான் மோர் அசிடிக்கா இருப்பா அப்படின்னா செகண்ட் தான் மோர் அசிடிக்கா இருக்கும். அப்போ 3 தான் நடுவில் வரும். ஸோ ஆர்டர் வந்து என்னது அப்படின்னா 2 3 1. ஓகே, ஸோ இப்போ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த எக்ஸாம்பிளையும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ளூரினை காமனா வைக்க போறேன். ஃப்ளூரின் COOH. ஓகே, இந்த இடத்துல நான் ஃப்ளூரின் எல்லாத்தையுமே காமனா வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இங்கேயும் ஃப்ளூரின் இருக்கு, இங்கேயும் ஃப்ளூரின் இருக்கு, இங்கேயும் ஃப்ளூரின் இருக்கு. அதையும் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆசிடுக்கு ஃபர்ஸ்ட்ல பக்கத்துல இருக்க கார்பன், இதுவும் ஆசிடுக்கு பக்கத்துல இருக்க கார்பன், இதுவும் ஆசிட்ல பக்கத்துல இருக்க கார்பன். அப்போ 3மே பக்கத்துல இருக்க கார்பன் தான். ஓகே, ஆனா ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு மைனஸை தான் வேலை செய்யுது, ஏன்னா ஒரு ஃப்ளூரின் தான் இருக்கு. ஆனா இங்க 2 மைனஸை வேலை செஞ்சுட்டு இருக்கு, இங்க கீழே 3 மைனஸை வேலை செய்யுது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் மைனஸை எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆசிட் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஆசிட் ஆர்டர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் வீடியோ செக் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னா 3 இஸ் மோர் அசிடிக். அதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னா 2வது வரும். கடைசியில தான் யார் வருவா அப்படின்னா மொதல் 1 வரும். ஓகே, ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு பேசிக்கை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இடத்துல மைனஸ் ஐக்கு பதிலாக பிளஸ் ஐ இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இது மட்டும் சொல்றேன், மைனஸ் ஐ குரூப்புக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு வேளை பிளஸ் ஐ குரூப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆசிட் நேச்சர் குறையும். ஓகேவா, அதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆசிட் நேச்சரை பார்க்கும்போது உங்களுக்கு பிளஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு வச்சு உங்களுக்கு கொஸ்டின் அவ்வளோ வராது. எதை வச்சு தான் வரும் அப்படின்னா மைனஸை வச்சு தான் மோஸ்ட்டாக வரும். ஸோ மேபி இந்த வீடியோ இதோட நான் முடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா, இதை பற்றின டீட்டெயிலாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டினையும் கலெக்ட் பண்ணி நான் ஃபியூச்சரில் ஒரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம சேனல் வந்து ரொம்பவே புதுசு, ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் தான் நம்ம கிட்ட இருக்காங்க. அதனால இது அவ்வளோக்குள்ள ரீச் ஆகாது. ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணாதான் இது மித்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ
உங்களுக்கு எதுவும் குறைகள், நிறைகள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே. டாடா. பாய்.